இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அனானந்தி. வணக்கம். வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? எஸ், சூப்பரா இருக்கேன். ஓகே ராஜி, இன்னைக்கு வந்து நம்மள வந்து சூப்பரா வச்சுக்கிறவங்கள பத்தி நம்ம பேச போறோம். ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் பத்தி நம்ம வந்து பேச போறோம். எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஹெல்த் இல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா வந்து கடவுளா நினைக்கிறது வந்து டாக்டர்ஸ் தான். நிறைய பேர் சொல்லுவோம், அப்படி டயலாக்லாம் விடுவோம். ஆனா அந்த டாக்டர்ஸ்க்கே வந்துட்டு அவங்கள பார்க்கணும், இல்லை வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும், ஒரு கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்து திருப்தியா ஹெல்தியா வரணும் அப்படின்னா வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த நர்சஸ் தான். ஏன்னா அவங்களுக்கான ஒரு டே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் அவங்க கத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய விஷயங்கள் அவங்களோட ஒரு பயனெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வந்து போய் கடவுள் இருந்தாலும் கூட கோயிலுக்கே போறோம், சுவாமி இருக்கான சுவாமி கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றோம், நல்ல ஒரு அர்ச்சகர் இல்லைன்னா பூசாரி இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து அதை விட நிறைய சர்வீஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி பல விஷயங்களும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக 2 நர்ஸ் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்மள ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக ஒரு யோகா கத்துட்டு இருக்கு. பார்த்துடலாமா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது தெரிந்த கருத்துதான். இன்று நாம் வாழ்க்கையில் அடைய விரும்பும் லட்சியங்கள் பல. இதற்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது நம்முடைய உடல்தான். இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில ஆசனங்களை இன்று நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ஆசனத்துடைய பெயர் வக்கராசனம். வக்கராசனம் என்பது அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய அனைத்து ஆசனங்களையும் தண்டாசனம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது தண்டாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். இப்போ 2 கால்களையும் நீட்டிக்கலாங்க. இரண்டு கால்களுக்கிடையே ஒரு அடி இடைவெளி இருக்க வேண்டும். இப்போ உங்களுடைய 2 கைகளையும் இடுப்பின் பக்கமாக விரல்களை பின்னோக்கி திருப்பி தரையில் வச்சுக்கலாங்க. இது தண்டாசனம். இப்பொழுது வக்கராசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். தண்டாசன நிலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் வக்கராசனம். தண்டாசன நிலையில் இருக்கிறாங்க. முதல்ல நம்முடைய வலது காலை வலது தொடையொட்டி மடித்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடைய வலது காலை வலது தொடையொட்டி மடிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு குதிங்காலை தொடையொட்டி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக காலை மடிச்சிருக்கணும். வலது கை தண்டாசன நிலையிலே இருக்கணும். வலது கை பொசிஷன் மாற்றக்கூடாது. இப்போ அவசரம் வேண்டாம், நிதானமாக செய்யலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே நம்முடைய இடது கையை தலைக்கு மேலே காதுக்கு இணையாக நீட்டி வச்சுக்கணும். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே கையை மேலே தூக்குங்க, காதுக்கு இணையாக நீட்டி வச்சுருக்கிறோம். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே உங்களுடைய இடது கையை வலது முழங்காலுக்கு வெளியே கொண்டு வந்து வலது பாதத்தின் அருகாமையில் விரல் பக்கவாட்டில் இருக்கிற மாதிரி கையை தரையில் வைங்க. இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய தலையை வலது பக்கமாக திருப்பி பின்னோக்கி பாருங்க. கண்களை மூடிக்கிட்டு ஒரு சிறிது நேரம் உங்களுடைய மூச்சை கவனிங்க. இப்போ தலையை நேராக கொண்டு வரலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களுடைய இடது கையை மேலே உயர்த்துங்க. மூச்சை விட்டுக்கிட்டே மீண்டும் உங்களுடைய இடது கையை தண்டாஸ் நிலைக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ உங்களுடைய வலது காலையும் நீட்டிடலாம். வக்கராசனத்தை வலது காலை மடித்து செய்திருக்கிறோம். இதே மாதிரி இடது காலை மடித்து செய்யும் பொழுதுதான் வக்கராசனம் நமக்கு முழுமை பெறும். இப்பொழுது இடது காலை மடித்து வக்கராசனம் செய்திருக்கிறோம். சொல்ல சொல்ல செய்யலாங்க. இப்போ உங்களுடைய இடது காலை தொடையை ஒட்டி மடிச்சுக்கோங்க. முழங்கால் நேராக இருக்கணும். குதிங்கால் எந்த அளவுக்கு தொடையை ஒட்டி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக காலை மடிச்சிருக்கணும். இப்போ உங்களுடைய இடது கை தண்டாசன நிலையில் இருக்கட்டுங்க, கைகள் அசைக்க வேண்டாம். இப்போ வலது கையை உயர்த்த போகிறோம். அவசரம் வேண்டாம், சொல்ல சொல்ல செய்யலாம். இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே வலது கையை மேலே தூக்குங்க. மூச்சை விட்டுக்கிட்டே முழங்காலுக்கு வெளியில் கொண்டு வந்து பாதத்துக்கு பக்கத்தில் விரல் பக்கவாட்டில் இருக்கிற மாதிரி தரையில் வைங்க. ஒரு முறை கொஞ்சம் பாருங்க, உங்க கை பாதத்துக்கு பக்கம் இருக்கான்னு பாருங்க. உங்களுடைய இடது பாதத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். இப்போ இடது கை பக்கமாக திரும்பி பின்னோக்கி பாருங்க. கண்களை மூடி ஒரு சிறிது நேரம் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கலாம். இப்போ கண்களை திறந்துக்கலாம். தலையை நேராக கொண்டு வாங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே தூக்குறோம்.
மூச்சை விட்டுக்கிட்டே வலது கை தண்டாசனை கொண்டு வந்துடலாம். இப்போ இடது காலை நேரா நீட்டிடுங்க. நம்முடைய 2 கால்களையும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி மடிச்சு செய்யக்கூடிய ஆசனம் தான் வக்கராசனம். இப்பொழுது வக்கராசனம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்வோம். வக்கராசனம் நம்முடைய சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு சர்க்கரை நோய் குணமடையும். வக்கராசனம் செய்யும் பொழுது நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் குறைய ஆரம்பிக்கும். அஜீரண கோளாறு சரியாகும். மலச்சிக்கலுக்கு வக்கராசனம் ஒரு அற்புதமான தீர்வாகும். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான வக்கராசன பயிற்சியை தினம் தினம் செய்வோம், பலனடைவோம். வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டேல வந்து முதல்ல ஹெல்த் ஓரியன்ல ஒரு விஷயம் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். யோகா பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹெல்த் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மி. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், நர்ஸோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு முதல்ல பேஷன்ஸ் இருக்கணும். நர்ஸ் ஒன்று சொன்னாங்கன்னா அதை வீடு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்றுலாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டோரிஸ். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் சொன்னதான் நான் கேட்பேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. நிறைய இடத்துல வந்து டெசிஷன் மேக்கிங் நர்சஸ் கூட பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நர்சஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்லும்போது அவங்களோட அட்வைஸ் வந்து நம்ம கேட்கறதுல வந்து தப்பே கிடையாது. நிறைய பேர் வந்து நீங்க சொல்றீங்களே டாக்டர் வரலையா, அவங்க அந்த மாதிரி கேட்பாங்க. பட் ஆனா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களோட கடமைகள் என்ன, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆமா, அதுக்காக இந்த நாள் இருக்கு. பட் அதுக்கும் முன்னாடி நிறைய விஷயங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. பட் அதுக்கும் முன்னாடி பிரேக்கும் இருக்கு. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி. ஆனந்தி அடுத்து வந்து நம்மளோட உடலை வந்து ரொம்ப அவசியமாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து என்னதான் வந்து சொத்து அது இதுன்னு நிலம் அதெல்லாம் வாங்கினாலும் கூட, எனக்கு சென்னையில் ஒரு 60 ஏக்கர் இருக்கு, இங்கே ஒரு 60 ஏக்கர் அப்படின்லாம் சொன்னாலும் கூட நம்ம உரிமையாக சொந்தம் கொண்டாடுற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட உடம்பு தான் சொல்லணும். ஏன்னா அந்த உடம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு வந்து ஜெனுவனாக வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக சாப்பிட்றோம், இல்லை வந்து ஒழுங்காக தூங்குறோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படி ஒரு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு வந்து நம்ம அருண் பேச போறாங்க. அக்கிக்கான ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தான் வந்து சொல்ல போறாங்க. ஓகே, ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஆப்வியஸா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னாலே பாதி பேர் போக மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம அருண் சொல்ற நிறைய விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த அக்கிக்கான மருந்து பத்தி நம்ம சித்த வைத்தியர் அருண் என்ன சொல்றோம் அப்படிங்கறத பார்த்துடலாமா? நலம் அன்புடன் பகுதியில் அக்கி நோயை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அக்கிங்கிறது தோலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் எப்படி இருக்குன்னா, சிவந்த நிற நீர் கோர்த்த கொப்புளங்களை உடலின் ஒரு புறத்தை ஏற்படுத்தும். அதாவது உடலில் ஒரு சைடு மட்டும் இந்த நோய் வந்து பாதிக்கப்படும். வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சிவந்த நிறத்தில் உடக்கூடிய நீர் கோர்த்த கொப்புளங்கள், சின்ன சின்ன நீர் கோர்த்த கொப்புளங்கள் இருக்கும். கடுமையான வலி இருக்கும். இதுதான் அக்கி. சாதாரணமாக 3 to 5 நாட்கள் வரைக்கும் இருந்து அதே சரியாயிரும். அதாவது இது ஒரு வைரஸ் தாக்குதல்னால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். வைரஸ்ங்கும் போது இதுக்குரிய வைரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிஸ் ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் இந்த அக்கி நோய் வந்து ஏற்படும். இதனுடைய பாதிப்பு சிலருக்கு கடுமையான வலியை நிரந்தரமாக உடலை விட்டு சென்றும். அதாவது அக்கி நோய் வந்து 3 to 5 நாட்களில் சரியானா கூட அதனால் ஏற்படக்கூடிய வலி, அந்த நரம்பு வலி, நரம்பு செல்களை தாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த வைரஸ். அதனால் அதற்கு இந்த நரம்பு வலி சிலருக்கு 1 மாதத்திலிருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த நரம்பு வலி நீடிக்கலாம். அதான் அக்கி நோயோட தீவிர நிலைன்னு சொல்லுவோம். பொதுவாக சின்னம்மையினால் தாக்கப்பட்ட ஒருவருக்கு வந்து அந்த அக்கி நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அம்மை நோய் வந்தவங்களுக்கு அம்மை நோய் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் குன்றி இருக்கும். அதுவும் வைரஸ்னால தான் வருது. அம்மைங்கிறதும் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய வியாதிகளில் தான் அந்த அம்மை நோய், அக்கி நோய் இதெல்லாமே வருது. இந்த அம்மை நோய் பாதிக்கப்பட்டு 2-3 மாதங்களுக்குள்ளாகவே இந்த அக்கி நோயில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அம்மை நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் பரவுவது போலவே இந்த அக்கி நோயும் ஒருத்தரிடமிருந்து மற்றவருக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீர் கோர்த்த கொப்புளங்கள் இருக்குன்னு சொன்னேன். அந்த நீர் கோர்த்த கொப்புளங்களை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது, அதாவது அவங்களே ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு பரவுற மாதிரி நம்மளுடைய தொடர்பு இருக்கும்போது நமக்கும் அந்த அக்கி நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த அக்கி நோய் குறிகுணங்கள்னு பார்த்தீங்கன்னா கடுமையான அரிப்பு இருக்கும். அந்த நீர் கோர்த்த கொப்புளங்கள் இருக்கிற இடத்துல கடுமையான அரிப்பும் எரிச்சலும் இருக்கும். கடுமையான ஒரு எரிச்சலும் இருக்கும். நிரந்தரமான ஒரு வலியும் ஏற்படுத்தும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நிரந்தரமான ஒரு வலியும் சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதற்கு வீட்டு வைத்தியமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவிக்கல்ங்கிறது வந்து பூங்காவின்னு சொல்லுவோம். தைப்பொங்கல் அப்போ நம்ம காவி நிறத்துக்காக வந்து அந்த காவிக்கல்லை வந்து பயன்படுத்தி அந்த வண்ண நிறத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்ணு தான் காவிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகளில் பூங்காவி அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அந்த பூங்காவியை வாங்கி அதை வந்து மண், தூசி, தொக்கல் எல்லாம் இருக்கிறதுனால என்ன அதுவே ஒரு மண்ணு தான். அதை சுத்தப்படுத்துறதுக்காக இளநீர் ஊற்றி நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கணும். பூங்காவி மூழ்கிற அளவுக்கு இளநீரில் நல்லா ஊற வச்சு
ஒரு மண்கலைத்த பூங்காவியை போட்டு அதுக்கு மேலே இளநீரை ஊற்றி வெயிலில் நன்றாக வச்சு வெயிலில் அது வட்டுற வரைக்கும் அந்த இளநீர் வட்டுற வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்து ஒரு 1 நாட்களோ 2 நாட்களோ அதை வைத்து எடுத்து அந்த பவுடரை நம்ம அந்த அக்கிக்கு வெளிப்புறமாக நம்ம பயன்படுத்தலாம். தண்ணியில் குழச்சி எந்த இடத்துல அக்கி பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல அதை பூசிட்டோம்னாலே அந்த அக்கியிலேருந்து அந்த நீர் கொடுத்த கொப்புளங்கள் நீர் வற்றுவதற்கும் அந்த எரிச்சல் வலி இதெல்லாம் நீங்குவதற்கும் இந்த பூங்காவி நம்ம பயன்படுத்த முடியும். சிலருக்கு தொடர்ந்து வலி இருக்குன்னு சொன்னேன். அதாவது அக்கி நோய் சரியான பிறகு கூட 1 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நரம்பு செல்களை தாக்குவதனால் வலி இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி வலியினால் அவதிப்பட்டாங்கன்னா, அக்கி நோய் சரியான பிறகும் வலியினால் அவதிப்பட்டாங்கன்னா அமுக்குரா கிழங்குங்கிற நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த அமுக்குரா கிழங்கை வாங்கி பவுட்ரு பண்ணி சாப்பிட்டோம்னாலே அந்த நரம்பு வலி சரியாகும். அதை எப்படி பவுட்ரு பண்ணு கேட்டிங்கன்னா, அதை சுத்தப்படுத்துறதுக்கு பாலில் போட்டு அவிக்கணும். அதாவது பாலில் ஊற வச்சு அவிக்க வேண்டியதில்லை. பாலை ஒரு மண்பானையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை கட்டி இந்த அமுக்குரா கிழங்கு அது மேலே வச்சு நம்ம எரிக்கணும். வேடு கட்டி எரிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த பால் வற்று மறைக்க எடுத்து அந்த கிழங்கை நன்றாக உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அமுக்குரா கிழங்கு பொடி ரெடி ஆயிரும். அது ஒரு 2 கிராம் அளவு காலையிலையும் சாயங்காலமும் நம்ம தேனில் குழப்பி சாப்பிடும்போது அந்த நரம்பு வலி முற்றிலுமாக குணமாகும். அமுக்குரா கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் தனியாகவும் கிடைக்கும், அமுக்குரா சூரணமாகவும் கிடைக்கும். அமுக்குரா சூரணங்கும் போது சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் சேர்ந்தக்கூடிய ஒரு சூரணமாக இருக்கும். அந்த அமுக்குரா சூரணமாகவும் நம்ம பயன்படுத்தி இந்த அக்கிங்கிற உடல் வலியிலிருந்து, அந்த அக்கி பாதித்த இடத்துல கூடிய நரம்பு வலியிலிருந்து முற்றிலுமாக நான் நிவாரணம் பெற முடியும். பூங்காவினால் பயன்படுத்தி அந்த அக்கியிலேருந்து முற்றிலுமாக வெளியான பிறகும் வலி இருந்தால் அமுக்குரா கிழங்கை பயன்படுத்தி டோட்டலாக நம்ம அக்கியிலிருந்து முழுமையாக ஒரு குணத்தை நம்ம அளிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு மருந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம உணவை பார்க்கணும். உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கூட நம்ம புதுச்சேரி சரவணன் சார் அதை இயற்கை உணவாக மாற்றிட்டு இருக்காரு. லைக் எந்த ஒரு உணவு கிடைச்சாலுமே அதில் நீங்கள் போட சாட்டே பண்ணிட்டு இருக்கோம், இது ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எப்படி நேச்சுரலாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் வந்துருக்கிறது என்ன தெரியுமா, வாழைப்பழ மில்க் ஷேக். என்னமோ டங் ட்விஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வாழைப்பழ மில்க் ஷேக் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த தடவை தப்பிச்சுக்கிட்டீங்க. ஸோ மில்க் ஷேக் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்றது, எப்படி செய்கிறாங்க அப்படின்றது முதல்ல கற்றுட்டு வந்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வாழைப்பழ மில்க் ஷேக். எப்படி செய்யலாம் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி வாழைப்பழம், சப்போட்டா பழம் தோல் உரித்தது, நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், தேங்காய்பால். எப்பவுமே இந்த மில்க் ஷேக்லாம் செய்யும்போது கனிஞ்ச பழமாக எடுத்துங்க. அதான் சுவையாக இருக்கும். சுவை கூடுதலாக கூட்டி தரும் தேங்காய்பால் கலக்கும்போது. ஒரு வாழைப்பழம் போட்டுக்கிறோம், கூடவே கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டுக்கிறோம். வாழைப்பழத்தை கூட முந்திரி பருப்பு கலக்கும்போது சுவை கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சம் உலர் திராட்சை போட்டுக்கிறோம். இல்லை பாதி அளவு சப்போட்டா போட்டுக்கலாம், சுவை மாறாது. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறோம். இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். மில்க் ஷேக் செய்யும்போது அதிகமாக தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது தண்ணி இல்லாமல் சுவை கூடுதலாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அமிர்தத்தோட அளவு அதிகமாக வரதால் உங்களுக்கு கூடுதலான உடல் பலம் கிடைக்கும். சக்தி உடனடியாக பரவக்கூடிய இது இருக்கும். தண்ணி ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மில்க் ஷேக்லாம் செஞ்சு தருவாங்க. அது பலம் கொடுக்கும், பட் லேட்டாக பலம் கொடுக்கும். நம்ம தேங்காய் பால் நேரடியாக கலக்கிறதால தண்ணி ஏற்கனவே அதில் கலந்து தான் தேங்காய் பால் எடுக்கிறோம். அப்படி பண்ணும்போது அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேங்காய் பால் அதிகமாக கலக்க நம்ம கூடுதலான செரிமான தன்மையை நிறுத்தி, அதை செரிமானத்தன்மை பண்ணக்கூடிய சக்தியை மிச்சப்படுத்தி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்போ 2 நாளில் 3 நாள்லேயே உங்களுக்கு தொடர்ந்து சாப்பிடும்போது ஆரோக்கியம் மேம்படும், உடல் சக்தி மேம்படும். அப்போ உங்களுக்கு உடலில் எந்த வியாதியாக இருந்தாலும் அது மறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் இயற்கை மருத்துவத்தோட அடிப்படை தத்துவம். இப்போ சுவையான வாழைப்பழ மில்க் ஷேக் தயாராக இருக்குது. இது குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செரிமானத்தன்மைக்கு தேவைப்படிய 33% சக்தியை மிச்சப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துக்கு தரதால் இது விரைவாக உடல் சக்தியை கொடுக்கக்கூடியது. இதை தேங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஜூஸ் குடிக்கும்போது இது மருந்தாகவும் பயன்படும். குழந்தைங்களுக்கு அதிக நேரம் கெடாமல் இருக்கக்கூடிய ஜூஸ் இது. பிரேக் டைமில் குடிக்கிறதுக்கு கொடுத்தாலும் ஸ்கூலுக்கு 4-5 மணி நேரம் கெடாது. வேறு ஒரு சுவையான பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.
எப்பவுமே வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாம அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதோட குவாலிட்டிஸ் தான் வந்து நம்மக்கிட்டேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப சூடாக ரொம்ப கோக்காரங்களாக இருப்பாங்க. ரொம்ப வந்து இந்த பழங்கள் அப்படின்னு நல்லதாக வந்து சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்களே நிறைய ஃப்ரூட் சாப்பிட்றீங்களே, கொஞ்சம் அமைதியான பொண்ணு மாதிரி தானே அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஜென்ரலாக இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ எனக்கும் வந்து மில்க் ஷேக் அப்படிலாம் சொன்னோன்னே லைட்டாக டெம்ட் ஆயிடுச்சு. ஓடி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். இதை பற்றி பேசினா உங்களுக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகிடுமா? என்னை விட மோசமாக இருக்குங்க. இது ஒரு பிரேக் போயிடலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, இப்போ வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 2 பேர் சீக்கிரமாக வந்து ஜெல் ஆகிடுவோம், நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ஆப்போசிட் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கூட 2 பேருமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் ஒருத்தவங்க மேலே. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம நார்மலாக யாரை பார்த்தாலுமே நம்ம தாட்ஸ் ஒன்றா போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு தான் பார்க்குறோம்ல. ஆமாம்மா, கண்டிப்பாக வந்து எனக்கும் உங்களுக்கும் வேவ்லென்த் வந்து மேட்ச் ஆகணும். இல்லைன்னா அவங்களோட என்னால் ஒர்க்லாம் பண்ண முடியாதுப்பா. என்ன இது, நான் ஏதோ சொல்கிறேன் அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். பட் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இறையன்பு சார் வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னா வந்து கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து ரொம்ப மகத்தானவங்க இல்லை வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, இப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறோம் இல்லையா, அப்படியே ஒரு சிங்கில் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய படித்தவங்க இல்லை வந்து மகத்தானவங்க வந்து ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் வந்து வேற லெவலில் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஓகே, என்னன்னு பார்த்தலாமா? கிரேட் மென் திங்க் அலைக் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள்னு. அது உண்மையா? இன்னும் சொல்லப்போனால் மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கவே மாட்டாங்க. ஒரே மாதிரி சிந்தித்தா அவங்க எப்படி மகத்தான மனிதர்கள் ஆக முடியும்? இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மகத்தான மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். அவங்க நட்பாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம எடிசன், நிக்கோலஸ் டெஸ்லா. 2 பேருமே வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு எதனால் ஏற்பட்டதுன்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிரெக்ட் கரண்ட், இது சம்பந்தமான பிரச்சனையில் தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாட்டில் டெஸ்லா வந்து என்ன முன்வைத்தாரோ அதை எப்படியாவது தோற்கடிக்க வேணும் அப்படின்னு எடிசன் வந்து ரொம்ப முயன்றார். அதே மாதிரி டெஸ்லா வந்து ஒரு தோல்வியுற்ற மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய தருணம் ஏற்பட்டது. இன்னொன்று என்னென்னா, ஃபோர்டுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்கரேஜ் கூட எடிசன் பண்ணார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பல நேரங்களில் மகத்தான மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஒன்றுமே படிக்காதவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளே வராது. ஏன்னா கருத்தே இருக்காது, அப்புறம் எங்கே வேறுபாடு? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸினுடைய ஹைரார்க்கி அதிகமாக அந்த யூனியனுடைய ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கும். ஹைரார்க்கி கீழே போக போக அந்த யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக பிணைச்சிக்குவதற்கான காரணங்கள் இருக்குது. அவங்ககிட்ட ஈஸியாக ஒற்றுமை ஏற்படுத்த முடியும். நாம் எல்லாரும் வந்து புறக்கணிக்கப்படுகிறோம், நாம் எல்லோருமே வந்து மோசமாக நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். ஆனால் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள என்ன போய் கருத்தை வச்சு அவங்கள ஒருங்கிணைக்க முடியும்? ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஈகோ உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஈகோ தான் அவங்கள அந்த உயரமான இடத்துக்கு கொண்டு போச்சு. இதில் பாசிட்டிவ் ஈகோ, நெகட்டிவ் ஈகோ இருக்குது. நான் சொல்கிறது பாசிட்டிவ் ஈகோ. நெகட்டிவ் ஈகோ, இப்போ ஹிட்லருக்கு இருந்தது நெகட்டிவ் ஈகோ, காந்தி மாதிரி இருக்கவங்களுக்கு இருந்தது பாசிட்டிவ் ஈகோ. நெகட்டிவ் ஈகோ அழிக்கும், பாசிட்டிவ் ஈகோ உருவாக்கும். நெகட்டிவ் ஈகோ சிதைக்கும், ஆனால் பாசிட்டிவ் ஈகோ செதுக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் ஈகோ இருக்கேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிறப்புக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரு பர்பஸை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒருத்தன் உழைக்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து மகத்தான மனிதனாகிறான். அப்போ அவனுக்கு அந்த எலிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈகோங்கிற எலிமெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் வந்து ஈஸியாக மற்றவங்களோட ரிலேட் பண்ண முடியாது. யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மனம் என்ன பண்ணுன்னா, இது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க தான் செய்யும். அப்போ அதிலிருந்து முரண்படுவதற்கான காரணங்களை
அவன் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பான். அப்போ மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. இன்னும் சொல்லப்போனால் மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடாது. மகத்தான மனிதர்கள் வெவ்வேறு விதமாக சிந்திப்பதால் தான் பலவிதமான கோட்பாடுகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த கோட்பாடுகளினுடைய ஒருமித்த கூட்டால் தான் நாம் இன்று ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்க முடிகிறது. இப்போ மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரே தியரியாக சொன்னாங்க சொல்லலையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தியரி. இப்போ பரிணாம வளர்ச்சி எடுத்தாலே ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் டார்வின் சொன்னது இருக்கலாம், ஆனால் டார்வின் சொன்னதையே பல பேர் அன்றிருந்த விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இப்போ தாமஸ் பெயின்கிறவர் தன்னுடைய நாடு வேறொரு நாடை அடிமைப்படுத்துவது கூட தவறுதான் அப்படின்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் குறைவாக இருந்தார்கள். அப்போ ஒரு மகத்தான சிந்தனை யாராலாவது முன்மொழிந்தால் அதை காலம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா? முடியாது. ஏன்னா அவங்க தன்னுடைய காலத்திற்கு மீறி சிந்திக்கிறார்கள். அப்போ அந்த காலத்திற்கு அதை ஜீரணித்துக் கொள்வது என்பது சிரமமாக இருக்கிறது. ஏன்னா எப்போதுமே சமுதாயம் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு தகுந்த கருத்துக்கள் தான் பாதுகாப்பானதுன்னு நினைக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வரம்புக்கு மீறி யாராவது ஒரு கருத்தை முன்வைத்தால் அது அறிவியல் பூர்வமான கருத்தாக இருந்தால் கூட சரி. அதனால தான் நிறைய பேர் விஞ்ஞானிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுடைய காலத்தில் மகத்தான மனிதர்கள் யாருமே இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் ஷேக்ஸ்பியர் ஒரு மகத்தான மனிதர் தான். ஆனால் அவரே பல பிற்போக்கு வாதங்களை ஆதரித்தவர். அவர் கோப்பர்னிக்கஸ் ஸ்கூலை கிண்டல் பண்ணியிருக்கார் அவருடைய நாடகங்களில். மகத்தான மனிதர் தானே, அவர் இன்னொரு மகத்தான மனிதர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கணுமே. அவர் லிட்ரேச்சரில் மகத்தான ஆள், ஆனால் சயின்ஸில் மகத்தான ஆள் இல்லை. அப்போ மகத்தான மனிதர்களே வெவ்வேறு துறையில் வெவ்வேறு பேர் மகத்தானவர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே கருத்தை எப்படி கொண்டிருக்க முடியாது. அதனால் கிரேட் மேன் திங்க் அலைக்குங்கிறது கூட உண்மை அல்ல. ஒவ்வொரு மகத்தான மனிதனும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறான். அவன் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பதால் தான் மகத்துவம் அடைகிறான். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ இறையன்பு சார் கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டாச்சு. அடுத்து நமக்கான முக்கியமான ஒரு பகுதி வந்தாச்சு. இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. அதுவுமா 2 நர்சஸ் வரப்போகிறாங்க, 2 பொறுமைசாலிகள் வரப்போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நர்ஸ்க்கு அத்தனை எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பேஷண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ பொறுமை தேவை. ஸோ 2 பேர்கிட்ட நம்ம நிறைய பேச போகிறோம். நிறைய கேள்விகளும் இருக்குது இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் நிறைய பேர் பெட்ரூமில் நல்லா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, நர்ஸ் எப்படா வருவாங்க, இல்லை நம்ம டாக்டர் எப்போ ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம 2 பேருமே அவங்க கிட்ட கேள்வி வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க எப்படா வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர போகிறாங்க. ஒரு பிரேக் எடுத்துலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ ஆனந்தி என்ற ராஜிரம் முன்னாடியே பேசிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்ஸ் டே அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷனல் லெவல் ஆக்சுவலாக இந்த ஜாபுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட 2 நர்ஸ் வந்திருக்காங்க. ஒருத்தங்க காஞ்சி காமக்கோட்டி சைல்ட் ரைஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் ஜாஸ்மின். வணக்கம். 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 என்னோட சைட்லேயும் ஒரு நர்ஸ் இருக்காங்க, சௌமியா. வணக்கம். வணக்கம். சேம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. என்னோட முதல் கேள்வியே ஒரு நர்ஸுக்கான முக்கியமான வேலைகள் என்னென்ன? நமக்கு பார்க்குறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், என்னென்ன விஷயங்கள் ஒரு நர்ஸாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் ஆஸ் அ நர்ஸாக பீங் அ நர்ஸ் உங்களோட வேலைகள் என்ன அப்படின்றது முதல்ல சொல்லுங்கள். ஒரு நர்ஸ்னா லைக் தேர் ரெஸ்பான்சிபிள், நிறைய விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. மெயின்லி மெடிசன் கொடுக்கறது, பேஷண்ட்டை ஃபுல் டைம் அப்சர்வ் பண்ணுறது. மோஸ்ட்லி பேஷண்ட்டை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமே நர்ஸோட பொறுப்பு தான் பேஷண்ட்டை பார்க்குறது. ஸோ அவங்களுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஸோ அது டாக்டருக்கு சொல்லணும். பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை கம்மி ஆகலாம். ஸோ சைக்காலஜிக்கல் ப்ரிப்ரேஷன் கொடுக்கறது, அவங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட கேட்க பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 24 ஹவர்ஸும் நர்ஸ் தான் கூட இருக்காங்க பேஷண்ட் கூட. ஸோ அவங்களோட எல்லா நீட்ஸுமே மீட் பண்ணுறது நர்சஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஹாஸ்பிட்டலோட கிளென்லினஸ், பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் பர்சனல் ஹைஜீனா, மெடிசன், வைட்டல்ஸ் எல்லாம் நர்சஸ் தான் பார்க்குறது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா. டியூட்டிஸ் கம்மின்னு சொன்னாலும் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் மோர். டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் போகிறது, அப்புறம் என்னெல்லாம் பேஷண்ட்டில் பார்த்தாங்களோ அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறதும் நர்சஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எழுதுறது எல்லாம்.
கண்டிப்பாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து நல்ல டாக்டர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்றத விட சுற்றி நமக்கு ஒரு நல்ல நர்சஸ் இருக்காங்க அப்படின்னாலே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன்னா அவங்க டாக்டர் மெடிக்கலாக என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அதை உட்காந்து பக்கத்தில் இருந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்ற ஒரு மாரல் சப்போர்ட்லாம் கொடுக்குறது நர்சஸ் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே நம்மளோட ஹியூமன் நேச்சர் இப்படி தானே. லைக் நம்ம என்னதான் சூப்பர்பாக ஒர்க் பண்ணாலும் நம்ம எல்லா விஷயமும் தெளிவாக இருந்தால் கூட ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு அர்ஜென்சி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். என்ன தவறி போயிடும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கை கால் புரியாமல் என்ன எப்பவும் பண்ணுற விஷயம் தான் என்ன இன்னைக்கு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாம் பண்ணணும். அப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது இப்போ ஒரு பேபி அட்மிட் ஆகி சீஷர் வரலாம், இந்த ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம், சீஷர் வரலாம், இல்லை கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ரேட் சடனாக ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நர்சஸ் பேனிக் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகும்போது அதை பார்த்துட்டு இருக்கும்போது அட்டெண்டர்ஸ், பேஷண்ட்டு, பேரண்ட்ஸ் இவங்க ஸ்கில்ஃபுல் இல்லை அந்த மாதிரி நினச்சிருவாங்க. அதனால் டாக்டர்ஸ் வரும் முன்னாடி நாங்கள் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு சீஷர் அந்த ஃபிட்ஸ் வருதுன்னா பேஷண்ட்டை பொசிஷன் பண்ணி சக்ஷன் பண்ணி அதில் வாயில் உள்ள செக்ரியேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ணி, ஈவன் நிறைய ரீசன் இருக்குது சீஷர் வர. அப்போ பிளட் சுகர் செக் பண்ணி டாக்டர்ஸ் வரும்போது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். அதுக்குள்ளாடி இப்போ ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது, லெஸ் தேன் 40 அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ட்ரெயின் ஆகியிருக்கோம், கார்டியாக் கம்ப்ரெஷன்னு சொன்னோம், அது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பை த டைம் டாக்டர்ஸ் நாங்கள் பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். வேணால் இன்னொரு நர்சஸ் இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பேனிக் ஆக வேண்டாம், இது ஒரு சிம்டம்ஸ் தான், அந்த அவங்க டிசீஸோட சிம்டம்ஸ் தான், அதை ட்ரீட் பண்ணிடலான்னு நாங்கள் சைக்காலஜிக்கலாக சப்போர்ட் பண்ணுறோம். என்னென்னா சிஸ்டர்ஸ் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், ரொம்ப போல்ட் அசர்ட்டிவாக அவங்க மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க இந்த குழந்தைகள் நீங்கள் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறதுனால பேரண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு பக்கம் இருக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாகணும். அண்ட் கூடவே பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கவனம் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும்? குழந்தைங்களை பார்க்கும்போது இப்போ குழந்தைங்களோட பாடி சைஸஸ் கம்மி அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது, அப்போ அதுக்குள்ளே வெயிட்டை நாங்கள் செக் பண்ணி அந்த பாடி சர்ஃபேஸ் ஏரியா பார்த்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸும் சரி. இப்போ வைட்டல்ஸ் எல்லாமே அடல்ட்டை விட வேரியேஷன் ஆகுது. அப்போது ஒரு பீடியாட்ரிக் நர்ஸ், குழந்தைங்களை பார்க்குற நர்ஸுக்கு அந்த நார்மல் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி பேபிஸை ட்ரீட் பண்ணுறது அடல்ட் மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. இந்த டால்ஸ் வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த பேபிஸை கம்ஃபர்டபுளாக வச்சு. இப்போ அடல்ட்டுக்கு பேரண்ட்ஸ் இருக்கணும்னு இல்லை, பேரண்ட்ஸுக்கு மடியிலே வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஐவி லைனோ என்ன வேணாலும் பேபியை கம்ஃபர்ட் பண்ணி, பேபிக்கு தெரியணும் இந்த நர்ஸ் நமக்கு ஹார்ம் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க கோஆப்ரேஷனை வாங்கி தான் நம்ம பண்ண முடியும். அதர்வைஸ் தே வோன்ட் கோஆப்ரேட். ஓகே, இந்த புதுசாக பிறந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ உங்களை சாப்பிட விட மாட்டாங்க, இல்லை உங்களை தூங்க விட மாட்டாங்க. பட் அப்படி தான் எந்நேரமே இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை? கண்டிப்பாக ஒரு நர்ஸோட ஜாப் அப்படின்றது 24/7 இருக்கும், ஷிஃப்ட் பேஸஸில் இருக்கும். நைட் ஷிஃப்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கம், சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு தியாகம் செஞ்சுட்டு திடீர்னு ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது பண்ண வேண்டியது இருந்திருக்கும், அப்படியே போட்டுட்டு தான் வர வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இது எல்லா ஜாபை விட இது பார்த்தீங்க அப்படின்னா முழு மனதோட அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. இதில் ஒரு பேஷன் தவிர்த்து, பேஷனுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க, ஒரு சர்வீஸாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. பட் பேஷன் தவிர்த்து இது ஒரு நார்மல் வேலையாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு வேலை அப்படின்னு பண்ணும்போது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன் தேவை, இல்லைன்னா இந்த வேலையில் நிற்கவே முடியாது. சாப்பிட்லான்னு போகும்போது தான் பேஷண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. எம்பத்தி தேவை, அவங்க நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த ஃபீலிங் இருந்தால் தான் புரியும். ஏன்னா பேஷண்ட்ஸ் அவங்க எப்போவுமே டென்ஷனில் இருப்பாங்க, வலி இருக்கும், அவங்களுக்கு நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. ஸோ நம்ம நர்சஸ் புரியணும், அவங்களோட சுச்சுவேஷனில் நின்று நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்கணும். நம்ம இப்போ ஆஃபீஸில் இப்போ என்ன சொல்கிற, இப்போ ஐடி கம்பெனிஸ்லலாம் டைம் இருக்கும், இந்த டைமில் லன்ச் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் டைம் இருக்காது. நம்மளுக்கு 3 o'clock லன்ச் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஸோ பேஷன் இஸ் அ மெயின் திங். பேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷனில் இருக்க முடியும். அப்புறம் பேஷன்ஸ், ஒரு பொறுமை இருக்கணும்.
எல்லாம் சீக்கிரமாக முடியும்னு இருக்காது. நம்ம நினச்ச மாதிரி இருக்காது வேலை முடியுறது. இன்றைக்கி நம்ம பிளானோட வந்திருப்போம் இந்த வேலை முடிக்கணும்னா அது முடியாது. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும், பேஷண்ட்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம அந்த ஒரு வாரம் இல்லை 1 வீக் அனுபவிச்ச அந்த வலி அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். அந்த பேஷண்டோட சந்தோஷம் பார்க்கும்போது வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு மன திருப்தி இருக்கும், உங்களுக்கும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஸ்வலாக வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது வேலை பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா ஓகே இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வரும்போது அது தனியாக போய் வேற எங்கேயும் எதுவும் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் உங்களோட ஜாப் வந்து அப்படி இருக்கிறது இல்லை. ஆக்சுவலி ஜாப் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சர்வீஸ் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கான படிப்புகள் எப்படி இருக்கும்? லைக் இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமா இல்லை தியாரிட்டிக்கலாக இருக்குமா? நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் இதுக்கான ஸ்டடீஸ் எப்படி இருக்கும்? இப்போ நர்சிங்காக +2 முடிக்கணும். +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் கோர்ஸ் இருக்குது, ஏஎன்எம் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப். தென் 3 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமோ ப்ரோக்ராம். தென் 4 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங். டிப்ளமோ முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, பிபிபிஎஸ்சின்னு சொல்லுவோம். 2 இயர்ஸ் முடிச்சா அவங்க பிஎஸ்சி மாதிரி. தென் இது வந்து ஜெனரலாக பேசிக் நர்சிங் படிப்போம். பேஷண்ட் மனுஷனோட அந்த உறுப்புகள் பாகங்கள் அதோட ஃபங்க்ஷன்ஸ், தென் நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி. இது போக பிஎஸ்சி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அது வந்து எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி. அதில் வந்து நாங்கள் ஸ்பெஷாலிட்டியாக குழந்தைங்களை பற்றி தனியாக படிக்கிறோம், அடல்ட்ஸு பெரியவங்களை பற்றி படிக்கிறோம், ஏஜ் ஆனவங்களை ஜீரியாட்ரிக் நர்சிங் படிக்கிறோம். தென் கம்யூனிட்டியில் போய் நம்ம என்ன ஸ்கூல்லும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி என்ன மாதிரி நம்ம வேலை பண்ணோம் சர்வீஸ் பண்ணோன்னு படிக்கிறோம். இது போக சைக்கியாட்ரி மனநலம் பற்றியும் படிக்கிறோம். இது வந்து ஸ்டடீஸ் பற்றி. இப்போ ஹாஸ்பிட்டலில் வரும்போது நர்சஸ் வந்து இனிஷியலாக வந்த உடனே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். காலேஜஸில் வந்து இந்த டம்மிஸ்ன்னு சொல்லுவோம், டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு நாங்கள் ஸ்கில் கொடுக்குறோம். அப்போ கண்டிப்பாக தியரி படிக்கிறாங்க. தியரி வந்து 25%, 25 to 30%. ப்ராக்டிக்கல்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இயருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஸ்கில் வைஸ். ஒரு ஐவி லைன் எப்படி போடணும், ஒரு டியூப்ஸ் என்ஜி டியூப் எந்த மாதிரி போடணும், எப்படி பொசிஷன் பண்ணணும், என்னென்ன அப்சர்வ் பண்ணணும், அதை வந்து ரியலாகவே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு வென்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல் சைடு வரும்போது அகெயின் டீச் பண்ணுறோம். இப்போ நர்ஸ் எஜுகேட்டர்ன்னு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் சைடு, அவங்க வந்து பேஷண்ட் சைடு போக முன்னாடியே அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் ரூமில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஸ்கில் வைஸ் மன அளவில் அவங்க தைரியமாகறாங்க. ஒன்ஸ் பேஷண்ட் சைடு வரும்போது அகைன் இன்சார்ஜ் சீனியர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி அவங்க பண்ணுறாங்க. அப்போ பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெயின் லெவல் வந்து ஒரு ஜூனியர் ஸ்டாஃப் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது அவங்க டிஃபரன்ஷியல் ரொம்ப பெயின் வர்றது கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால் என்னை பொறுத்தவரையில் தியரியும் தேவை, அதை விடவும் ப்ராக்டிக்கல் வேணும். ஸ்கில் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஸ்கில் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, பொதுவாக வந்து எந்த ஒரு படிப்பு படித்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அதுக்கான வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். ஆனால் வந்து எல்லா காலேஜ்லையும் என்ன படிப்பு படித்தாலுமே அவங்க வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்குறது இல்லை. ஓகே நீங்கள் இது படிச்சிட்டிங்களா, கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. பட் வேர் இஸ் நர்சிங் அண்ட் எம்பிபிஎஸ்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் டாக்டருக்கோ இல்லை நர்சிங்க்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. இருந்தாலும் படித்தோடனே இப்படி ஆகிட முடியுமா அப்படிங்கிறது டவுட் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. என்னதான் வந்து நீங்கள் தியோரிட்டிக்கலாக நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் டெமோலாம் வந்து பண்ணினாலும் கூட அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு குவாலிட்டிஸ்னு இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ படிப்பை தவிர வேறு என்னென்ன தகுதிகள் ஒரு நர்ஸ் ஆகிறதுக்கு அவசியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாலேஜ் தேவை கண்டிப்பாக. அது அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க காலேஜ்லேயே. ஸ்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் தே வில் லேர்ன். நியூவான ஒரு ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் ஆன ஒரு நர்ஸுக்கு வந்து ஷி வில் நாட் நோ எப்படி பண்ணணும்னு ஸ்கில் இருக்காது தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பொறுமை, பேஷன்ஸ், எம்பத்தி தேவை. ஒரு பேஷண்ட்டோட எப்படி அவங்க 10 வாட்டி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு பொறுமை இருக்கணும். அப்புறம் குயிக்காக இருக்கணும் ஆக்ஷன்ஸ். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் உடனே பண்ணுறதுக்கு அந்த தாட்ஸ் குயிக்காக இருக்கணும். மெதுவாக யோசிச்சு என்ன பண்ணணும்னு இருந்தால் உயிருக்கு ஆபத்து, நம்ம மெதுவாக இருக்க முடியாது. ஸோ நர்சஸ் ஷுட் பி ரியலி ஃபாஸ்ட், குயிக்காக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ பேசுகிறது நல்லா பேசணும், கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசாமல் வேலை மட்டும் செஞ்சால் வந்து பேஷண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. டாக்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அவங்க போவாங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கேட்கணுன்னு இருந்ததுன்னா சிஸ்டர்ஸ் தான் பேசணும். நர்சஸ் நல்லா ஓப்பனாக பேசுகிறவங்களா இருக்கணும். லாங்குவேஜஸ் தெரியணும், லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில் இருந்தால் தான்
சிஸ்டர்ஸ் அந்த ஸ்கில்லெல்லாம் இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல நர்ஸாக இருக்க முடியும். படிப்பு மட்டும் இல்லை, தே ஷுட் ஹேவ் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ், நாலேஜ், ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், பேஷன்ஸ், எம்பத்தி, இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல நர்ஸாக இருக்க முடியும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மள மாதிரின்னு நினைக்கிறேன், நம்மளோட வேலை மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கணும், பொறுமையாக பேசிகிட்டே இருக்கணும், அப்படியே சந்தோஷமாகவே பேசிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு வந்து தைரியத்தோட பிளட் பார்த்தா பயப்படக்கூடாது. சர்ஜரி அசிஸ்ட் பண்ணுறோன்னா அவங்க பயப்படக்கூடாது. இப்போ கேன்சர் குழந்தை வராங்கன்னா அவங்க இமோஷனல் ஆகலாம், இமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இமோஷனல் ஆகலாம், பட் தே ஷுட் கண்ட்ரோல். அவங்களுக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டோன்னா அவங்க தே வில் நாட் பி ஏபிள் டு கிவ் கேர். இட் வில் பிகம் அ டிஃப்ரெண்ட் திங். ஓகே, சினிமாலாம் வந்து பார்த்துருப்போம், வந்து ஒரு எமர்ஜென்சியில் வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் இங்கேயும் அங்கேயும் போவாங்க, ஏதாவது சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர்ஸ் வந்து அவங்க டெக்னிக்கலாக என்ன விஷயங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் நர்சஸ் பீயிங் நம்மளோட கூடயே இருந்து கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருந்து என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்மள ஒரு நிம்மதியான ஒரு ஜோனில் வந்து உட்கார வைக்கிறது அவங்க மட்டும்தான் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் வந்து அட்மிட் ஆகிருக்கும்போது எனக்கு கிரிக்கெட் ஸ்கோர்லாம் பார்த்து சொல்லி நர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு அது மட்டும் போதுமா, இப்போ உட்காந்துரு, இப்போ படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஓகே, உங்களுக்கு இதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட அதை பற்றி பேசி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா கேட்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் நர்ஸ் டேல நம்ம நர்ஸை வந்து நேரடியாக பார்த்து கூட இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா வீணோ ஆல்ரெடி அவங்க நல்லா கேர் பண்ணிப்பாங்க, நம்ம அப்படி சமத்தை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே இன்னைக்கு இந்த நர்ஸ் டேல வந்து இதை பற்றி பேசுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம கூட 2 பேர் இருக்காங்க, சௌமியா அண்ட் ஜாஸ்மின். 2 பேருமே வந்து இந்த விஷயத்தை, இந்த சர்வீஸை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இதை பற்றி பல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக. அண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டியூட்டினா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி உங்கள் வேலையிலையும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுட்ருக்க விஷயங்களை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன? அப்பார்ட் ஃப்ரம் டியூட்டி, உங்களோட டியூட்டி கடமைகளை தவிர்த்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, டியூட்டிஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மெடிசன் கொடுக்கறது, வைட்டல்ஸ் செக் பண்ணுறது, பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணுறது. ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கும் மேலே இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்வொகேட் மாதிரி தான் ஒரு நர்ஸ். ஸோ ஒரு டாக்டர் தெரியாமல் ட்ரக்கு ஒரு டோசேஜ் மாற்றி எழுதினா கூட நர்ஸோட பொறுப்பு தான் அது கேட்குறது. ஸோ ஷி ஹேஸ் டு நோ எவ்ரிதிங், எல்லாம் தெரியணும், ட்ரக்கோட டோசேஜ் எல்லாம். ஸோ பேஷண்ட்க்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, பேஷண்ட்காக பேசுகிறவங்களா இருக்கணும் நர்சஸ். அப்புறம் ஹாஸ்பிட்டலோட கிளென்லினஸ், ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி விட்டுறக்கூடாது, அதுவும் நர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி தான் நர்ஸும் ஹாஸ்பிட்டலில். ஷி ஹேஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தென் டியூட்டிஸ். ஓகே, ஸோ ஒரு ஹெல்த் கேர் அப்படின்னாலே வந்து 2 மேஜரான விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு. அதில் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து 80% வந்து நர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜென்ரலாக இப்போ நாங்கள் நர்சிங் பற்றி பேசும்போதுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த டவுட்டும் எக்ஸ்ட்ரா வருது. என்னன்னா இப்போ எல்லா நர்ஸுமே வந்து இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து எக்யூப் ஆயிருப்பாங்களா, இல்லை இதுக்குன்னு தனியாக படிப்புகள்லாம் இருக்கா? இப்போ உங்களை மாதிரி ஒரு எமர்ஜென்சி நர்ஸாக மாறணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி படிப்புகள் இருக்கா? நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒர்க் பண்ண வரும்போது இனிஷியலாக நாங்கள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இப்போ காலேஜஸ்லேயே அவங்க படிச்சுட்டு வராங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னால அது ஸ்கில்ஃபுல் அவங்க தே ட்ரைன்டு. ஹாஸ்பிட்டல் வரும்போது இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நம்ம வார்டில் பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன பண்ணுறோமோ நர்சிங் கேர் எல்லாமே நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இது தவிர எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக அது எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுக்கு ஸ்கில் வேணும். அதுக்காக நாங்கள் பிஎல்எஸ்ன்னு சொல்லுவோம், அடல்ட் கார்டியாக் கம்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறது, எத்தனை ரேஷியோவில் 30:2 அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பெரியவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சர்டிஃபைட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த சர்டிஃபிகேஷன் தேவை. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் NABH அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு நர்சஸும் அந்த சர்டிஃபிகேட் ட்ரைன் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் வேணும். இது தவிர நாங்கள் கான்ஃபரன்சஸ், இப்போ நர்சிங் காலேஜஸ் எல்லாமே ஒரு டைப் தான் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த இதில் அவங்க ட்ரைனிங் போய் கற்றுக்குறாங்க நிறைய. அதனால ரியலாக பயப்பட தேவையில்லை பேஷண்ட்ஸு. எல்லா நர்ஸுமே இப்போ அப் டு டேட் நாலேஜபிளாக ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க.
டாக்டர்ஸும் அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. கொஞ்சம் ஃப்ரீ டைம் கூட, இப்போ எமர்ஜென்சி ரூம்னா எப்போவுமே பேஷண்ட்ஸ் வராது, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க சிஸ்டர்ஸுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படிப்புமே இப்படி அமையாது. லைக் நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து டேரெக்டாக போய் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லா படிப்புலையும் அமையாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கிறோமோ அதை டிரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது படித்ததுக்கு நல்ல ஒரு இது ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும்ல. எஸ், கண்டிப்பாக. அடுத்து வந்து இந்த வேலை வாய்ப்பை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்த் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த படிப்பை படித்தா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து த்ரூ அவுட் வந்துட்டு ஒரு நர்சஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, நீடை விட ரொம்ப கம்மியாக இருக்காங்க நர்சஸ் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியா பொறுத்த வரைக்கும் இல்லை உலக அளவில் அப்ராட்லலாம் கூட இன்னுமே வந்து நர்சஸ்க்கான ஒரு டிமாண்ட் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உலக அளவுலையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இந்த நர்சஸ்க்கு இருக்குது? இப்போ மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு டெக்னாலஜி ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. மெஷின்ஸ் போதும், நிறைய இதுக்கு மெஷின்ஸ், மேன்மேட் மெஷின்ஸ், கம்ப்யூட்டர்ஸே எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் நர்சிங் பொறுத்த வரைக்கும் மெஷின்ஸ்க்கு பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக ஜாப் வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும், டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது கம்மியாக சான்சஸே கிடையாது. ஸோ அதோட டிமாண்ட் வெளியூர்லேயும் இருக்குது, இந்தியாவிலேயும் இருக்குது. மெனி எப்படி வேலைக்கு நிறைய போஸ்டஸ் இருக்குது. லைக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் ஆஸ் அ ஸ்டாஃப் நர்ஸ், ஜிஎன்எம் பிஎஸ்சி முடித்தவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், ஸ்கூல் ஹெல்த் நர்ஸாக ஒர்க் பண்ணலாம், டியூட்டராக ஒர்க் பண்ணலாம் காலேஜஸில். ஏஎன்எம் முடித்தவங்க ஹோம் நர்சிங்கில் இருப்பாங்க, ஜஸ்ட் பேஷண்ட் வீடோடு இருந்து ஓல்டாக இருக்கவங்கள கேர் பண்ணுறது. ஹோம் நர்சிங் இருக்குது, நர்சிங் ஹோம்ஸ், கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு டீச்சிங் போகிறவங்க இருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் நர்சஸ் அதர், கம்பெனிஸ், ஏர்போர்ட்ஸில், ரயில்வேஸ்லலாம் நர்சஸ், அங்கேயும் வேக்கன்சி இருக்கும். தென் எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி முடிச்சு ரிசர்ச் பண்ணலாம், நர்சிங்லேயே ரிசர்ச்சஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, டீச்சிங்கில் போகிறவங்க இருக்காங்க. ஸோ மெனி வேக்கன்சிஸ் அது ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஸ்கில் பொறுத்து, அவங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் பொறுத்து, அவங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரி வேலை, இப்போ நைட் டியூட்டி பண்ணுறது கஷ்டம், ஃபேமிலி முக்கியம்னு இருக்கவங்க டீச்சிங் போகலாம் காலேஜஸ் சைடு. இல்லை அவங்க பேஷண்ட் கேர் தான் அவங்களுக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம். ஸோ வேக்கன்சி எப்போவுமே இருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஜாப் நேச்சரும் வந்து இப்போ கஸ்டமைஸ்டாக ஆயிடுச்சு இல்லை, முன்ன மாதிரிலாம் ஷிஃப்ட் பேசிஸில் இல்லாமல் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை உலகத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்களோட பேமெண்ட்டும் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? குவாலிஃபிகேஷன் தவிர்த்து பேமெண்ட்டும் டிஃபர் ஆகும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பேமெண்ட் டிஃபர் ஆகும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பே நல்லா கொடுக்குறாங்க, வெளியூர்லேயும் நல்ல பே தான் இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் பே கம்மியாக இருக்கும். ஸோ சேலரி மட்டும் பார்த்து வேலை செஞ்சால் இனிஷியலாக அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க தான். ஏன்னா நிறைய வேலை கம்மி சேலரின் போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக அவங்க இன்சார்ஜ் ஆகும்போது இல்லை ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை வந்து அவங்களுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஆனால் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் தேவை, பொறுமை ரொம்ப தேவை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் டைமுக்கு. கண்டிப்பாக இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அண்ட் மொருவர் வந்து இந்த வருஷத்துக்கான தீமும் வந்து கேர் எஃபெக்டிவ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். எந்த அளவுக்கு கேர் வந்து ஒரு நர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு வந்து ஒரு காஸ்ட்டையும் வந்து ஹெல்த் கேர் அப்படின்றது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து பேஷண்ட்ஸ் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா வந்து ஒருத்தருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும், இவ்வளோ தான் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்து எவ்வளோ அவங்களால செலவு பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அவங்க வந்து சஜஷன் கூட பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இது உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி சஜஷன் கொடுக்கறதுக்கும் நர்சஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த இயர். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஸ்வலாகவே வந்து எந்த ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் கூட இருக்கவங்களுக்கு தான் அதை விட ரொம்ப ப்ரெஷர் இருக்குமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, பிகாஸ் நமக்கு பிடிச்சவங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து டாக்டர் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணாலும், டாக்டர் எவ்வளோ தான் சூப்பராக ஹெல்ப் பண்ணாலும் கூடவே யாரோ ஒருத்தங்க இருந்து இவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களோட சர்வீஸ் இன்னும் நிறைய தொடரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இன்னைக்கு. தேங்க்யூ. நன்றி. இதே மாதிரி தொடர்ந்த விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இதா இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 2 நர்ஸுமே வந்து நமக்காக தெளிவாக அவங்ககிட்ட இருக்க எப்பவும் போல இருக்க அந்த பேஷண்ட்ஸோட நீங்கள் பல பதில்கள்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்கல்ல. கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும். ஏன்னா வந்து என்னோட அம்மா வந்து ஒரு நர்ஸ், ஸோ அதனால் வந்து இவங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து என் அம்மா வந்து டெய்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம தூங்காமல் அப்படி பேக் பண்ணி கொடுப்போம். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து நான் வந்து பாதி நாள் வந்து அப்படியே ரிட்டன் வந்துடும், ஏன்னா சாப்பிட முடியல, சம் எமர்ஜென்சி
எமர்ஜென்சி எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி பாரமாகவே இருக்கும், சாப்பிட முடியாது, தூங்க மாட்டாங்க நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் வரும்போது. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஃபேமிலிஸும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும்ல. எஸ், கண்டிப்பாக. அண்ட் ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா வந்து குறையே இல்லை, கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமா வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து எங்கள் அம்மா இருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இப்போ அடுத்து வந்து தமிழ் அறிவோம் பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு நிரஞ்சன் என்ன பேச போகிறாங்க? ஓகே, இப்போ நீங்கள் பேசின மாதிரி தான் எப்படி உங்கள் அம்மா மேனேஜ் பண்ணாங்க? ஏன்னா ஆஃபீஸ்லேயும் அவங்களே ஒர்க் இருக்கும், வீட்லேயும் வரணும், ஸோ இந்த மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் நம்ம நிரஞ்சன் பாரதி அவர்கள் வந்து திருக்குறளில் மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன வந்தது அப்படிங்கிறது பேச போகிறார். பார்த்தலாமா? இன்றைக்கு உலகம் முழுக்க நிறைய மேலாண்மை மேதைகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தலை சிறந்த மேலாண்மை மேதை வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? தான் சொல்ல வருகின்ற கருத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக நச்சுன்னு 7 அல்லது 8 வார்த்தைகளுக்குள்ள அந்த மனிதர் சொல்லி முடித்து விடுவார். அவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் உங்களிடம் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறார். இதை பாருப்பா, இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் வந்து இதை சரியான நேரத்துக்குள்ளே முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு கீழே நிறைய பணியாளர்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த பணியாளர்கள்கிட்ட வேலையை கொடுத்து எப்படி மேலாண்மை செய்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க? இதற்கு திருவள்ளுவர் எளிமையான சில வழிமுறைகளை சொல்கிறாரு தன்னுடைய அற்புதமான குறட்பாக்கள் மூலமாக. திருவள்ளுவர் வலியுறுத்துகின்ற முதல் கருத்து என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்னாடி அந்த நபருக்கு இந்த வேலையை செய்வதற்கு உண்டான தகுதியும் திறமையும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்காமல் இல்லை அந்த நபர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், இல்லை அவர் வந்து என்னுடைய நண்பர் தான் அப்படிங்கிறத பார்த்து ஒரு பொறுப்பை அல்லது ஒரு வேலையை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. என்றைக்குமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே தகுதி திறமை இந்த 2 விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்களாக கருதப்படணும். இதை வந்து ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் மூலமாக சொல்கிறாரு திருவள்ளுவர். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். என்னன்னு கேட்டால், ஒரு பொறுப்பை ஒரு நபரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னாடி நன்கு யோசித்த பிறகு தான் அந்த நபர்கிட்ட அந்த வேலையை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த பிறகு 2 முக்கியமான தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதாவது ஒரு தகுதியற்ற ஒரு நபரிடம் வேலையை கொடுத்து விட்டு அந்த நபரை முழுமையாக நம்புவதும், அதே சமயத்தில் நம்பிக்கை மிகுந்த உறவனை அடிக்கடி சந்தேகப்படுவதும் தவறுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இதுதான் அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற அந்த குறட்பா. அடுத்து வள்ளுவர் வலியுறுத்துகின்ற முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ஒரு பணியை செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த காலம். இதற்கு ரொம்ப எளிமையான ரொம்ப அற்புதமான ஒரு ஊமை மூலமாக இதை விளக்குறாரு திருவள்ளுவர். அந்த குறளை இப்போது பார்க்கலாம். பகல் வெல்லும் கூககை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. ஒரு காகம் ஒரு ஆந்தையை வெல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியது என்றால் அது பகல் பொழுதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு கேட்டால், ஆந்தைக்கு பகல் பொழுதில் கண் பார்வை சரியாக தெரியாது, காக்கைக்கு ரொம்ப அற்புதமாக தெரியும். அதே போல ஒரு அரசன் இன்னொரு அரசனை வந்து போர்க்களத்தில் தோற்கடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யும் போது சரியான நேரத்தை அவன் தேர்ந்தெடுக்கணும். எதுக்குன்னு கேட்டால், போர் செய்யறதுக்கு. ஒரு பணியை செய்வதற்கு எப்படி ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் ஒரு எளிமையான உவமை சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு முதலையை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த முதலையை உங்களால் தண்ணீரில் கொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், தண்ணீரில் நீந்தும் போது முதலை வந்து பயங்கர பலசாலியாக இருக்கும். அதே முதலை நிலத்தில் வரும்போது பயங்கர பலவீனமாக இருக்கும். அதனால நிலத்தில் முதலை வரும்போது தான் அந்த முதலையை உங்களால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இதற்கு அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு குறள் எழுதியிருக்கார். என்ன என்று கேட்டால், நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் வலியுறுத்துகின்ற முக்கியமான விஷயம், எந்த ஒரு திறமையான நபராக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக அவர் மேலே பயங்கரமான வேலைகளை வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது, அவரை திணற வைக்கக்கூடாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்வதற்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு குறளை எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அது என்னன்னா, பீலிபை சாகாடும்
அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன் என்பதுதான். இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்கு, அந்த மாட்டு வண்டியின் மேலே நிறைய மயில் இறகுகளை வந்து நீங்கள் அப்படியே அடுக்கிக்கிட்டே போறீங்க. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த அளவு தாண்டி, அந்த எல்லை தாண்டி நீங்கள் வந்து மயில் இறகுகளை வந்து வச்சிங்கன்னா அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து அந்த வண்டி அப்படியே சாய்ந்து நொறுங்கி விடும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு மேலாளராக இருந்தாலும் அல்லது ஒரு தலைவனாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால், ஒரு நெருக்கடின்னு வந்தால் தான் தான் முதல் ஆளாக நின்று அந்த பிரச்சனையை வந்து நேருக்கு நேர் பார்த்து அதை தீர்த்து வைக்கணும். இந்த முக்கியமான இந்த குணத்தை வந்து வலியுறுத்துவதற்கு ஒரு அழகான குறள் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். என்ன என்று கேட்டால், செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். உங்கள் காதுகளே கசந்து போகின்ற அளவுக்கு உங்கள் கீழ் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகளாக வந்து சொல்லிக்கிட்டே போனாலும் அதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாமல் அந்த பிரச்சனைகளை வந்து யார் முன் நின்று தீர்த்து வைக்கிறார்களோ அவர்தான் ஒரு சிறந்த தலைவர், ஒரு சிறந்த அரசர், ஒரு சிறந்த மேலாளர் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். என்னடா அது திருக்குறள்ல இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கான்னு யோசிக்கிறீங்கள்ல? திருக்குறள் நமக்கு கிடைத்த ஒரு சிறந்த புதையல். அதை சாதாரணமாக யாருமே எடை போடக்கூடாது. ஓகே, ஸோ வந்து இது அந்த காலத்தில் அன்னசாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுட் கூட வந்து வீட்டிலேருந்து வந்து கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு வந்து நல்ல மனசு இருந்திருக்கு அந்த காலத்தில். ஆமாம், அது மட்டும் இல்லை, அவங்க வந்து போகிறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட இந்த குதிரையெல்லாம் கூட கொடுத்து அனுப்புவாங்களா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வண்டி கேட்டால் கூட பெட்ரோல் வேறு காலி ஆகிடும், போடுவாங்க தெரியாது, வண்டியை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தோணும் தானே. ஆமாம், ஸோ வந்து ஓகே, நிறைய விஷயங்கள் சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ வந்து வெப்சைட்கான டைம் வந்தாச்சு. இன்னைக்கான வெப்சைட் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஆனந்தி? ஓகே, இன்னைக்கு என்ன அப்படின்னா www.nurse.com. அவ்வளோதான், சிம்பிள், ஸோ சிம்பிள். ஸோ நர்ஸ் பற்றி நீங்கள் நம்ம வந்து அவங்க நேர்லேயே கூப்பிட்டு பல விஷயங்கள்லாம் நம்ம பேசியாச்சு. ஓகே, பட் அவங்க எல்லாம் பிஸியாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா மேபி அவங்களுக்கு டைம் இருக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால இந்த வெப்சைட்டில் நீங்கள் நர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், www.nurse.com. இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ நர்சிங்கில் ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னா அதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, ஸோ எந்த ஊரில் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நர்ஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நர்ஸ்க்கும் கூட நிறைய டிப்ஸ்லாம் கூட இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா வந்து என்னைக்கோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், எதுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம அட்மிட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து வருஷ கணக்கில் வந்து நம்ம சொல்லுவோம், அந்த டாக்டர் கிட்ட நான் அட்மிட் ஆனேன், நல்லா பார்த்தாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு, நல்ல க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எத்தனை பேர் வந்து நர்சஸ் வந்து ஞாபகம் வச்சிருப்போம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த பேஷண்ட்க்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து ஜெனுவனாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு என்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து அந்த நர்ஸ் வந்து டெய்லி எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க, டெய்லி எனக்கு பிரெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களும் வந்து நிறைய அடுத்தடுத்த லெவலில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த் கேர் வந்து முக்கியமாக போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களையும் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதில் வந்து நர்சிங் பற்றி பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம், நர்ஸ் பற்றி பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி பல பேர் அவங்க லைஃப்பில் வந்து நர்ஸை மீட் பண்ணியிருந்துருக்கலாம், அவங்க வந்து நர்ஸ் கிட்ட இருந்து பல ஹெல்ப்லாம் வந்து வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ அவங்க இன்னைக்கு நம்ம ஷோ எப்படி இருந்தது அப்படிங்கிற சொல்ல வேண்டாமா? ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக்கையும் அதோட சேர்ந்து உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி ஏதாவது ஒரு நர்ஸ் வந்து உங்களை வந்து அவ்வளோ கேர் பண்ணி வா இப்படிலாம் இருக்காங்களா மனுஷங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்கள பற்றி கூட நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்கில் எழுதி அனுப்பலாம். ஓகே, ஒரு வேளை என்னால் ஆன்லைன் போக முடியல அப்படின்னா கைப்பட நீங்கள் வந்து கடிதங்கள் கூட அனுப்பலாம் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு. அதில் வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூட கால் பண்ணி எங்களுக்கு உடனே வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கொடுக்கலாம். எனிவேஸ் இவ்வளோ ஃபீட்பேக்கையும் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து ஃபீட்பேக்லாம் போய் படிக்கணும் இல்லை, அதனால் நீங்கள் இப்போ கிளம்பிக்கிறோம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று ஆனந்தி அண்ட் ராஜி.